ஹலோ டியர் சப்ஸ்கிரைபர், மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு யாருக்குண்டா வடமாகாண மாணவர்களுக்கான பதிவு தான். என்னென்னா, வடமாகாண மாணவர்கள் வந்து பாடசாலைக்கு செல்லும்போது தலைக்கவசம் அணியாமல் பாடசாலைக்கு செல்றீங்க. தலைக்கவசம் அணியாமல் பாடசாலைக்கு செல்கிற மாணவர்களுக்கு மட்டும் மாணவர்களுக்காக வந்து வடக்கு மாகாண ஆளுநர், அதாவது வேதநாயகம் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. வடமாகாண பிரதி பொலிஸ் மா அதிபரான காளிங்க ஜெயசிங்கவிடம் தலைக்கவசம் அணியாமல் செல்கிற மாணவர்களையும் அவங்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது மாணவர்களுக்கு இல்லை, கவசம் இல்லாமல் அந்த மாணவர்களை யார் கூட்டி செல்கிறாங்களோ அவங்க சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. யாருக்குண்டா, அந்த தலைக்கவசம் அணியாத மாணவர்களை யார் கூட்டி போகிறாங்களோ அவங்களுக்காகத்தான். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்டா, தகப்பன் வந்து ஒரு பிள்ளையை தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தில் பைக்கில் கூட்டி போகிறாரு. அந்த டைமில் தலைக்கவசம் அணியாமல் அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடந்து உயிரிழந்துட்டா யாருக்கு நட்டா? உங்களுக்கு நட்டா. அப்போ உங்களோட பிள்ளைகளை நீங்கள் தானே பார்க்கணும். இது ஒரு ஆளுநர் சொல்லியோ யார் சொல்லியோ திருந்தணுமென்று இல்லை. உங்களோட பிள்ளைகள் உங்களோட வடமாகாண ஆளுநர் உங்கள் நன்மை கருதி இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இனியாச்சும் இதை கடைப்பிடிங்க. பிரதி பொலிஸ் மா அதிபரான காளிங்க ஜெயசிங்கவிடம் ஆளுநர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இனி காவலில் நிற்கிற போலீஸ் எல்லாம் அந்த பாடசாலை மாணவர்கள் தானே, விடுவோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. இனி எல்லாரும் கண்டிப்பாக இருப்பாங்க. தப்பு செஞ்சவங்களிடம் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த பாடசாலை மாணவர்களில் கவனம் செலுத்தணும் என்று யார் சொல்லி இந்த ஆளுநருக்கு இந்த ஐடியா வந்ததுண்டா, வைத்தியர்கள் வந்து ஆளுநர்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பாடசாலை மாணவர்கள் வந்து அதிகமான ஆக்சிடென்ட், அதாவது அதிகமான விபத்துக்கு வந்து முகம் கொடுத்து வராங்க. இதை வந்து ஆளுநர்கிட்ட சொல்லி அதுக்கு அப்புறமா ஆளுநர் வந்து வடமாகாண பிரதி பொலிஸ் மா அதிபரான நலிந்த ஜெயசிங்கவிடம் இதை உரைச்சி, இப்போ நலிந்த ஜெயசிங்க காவலர்கள், அதாவது ரஃபிக்னு சொல்லுவாங்க, சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்களாம் என்ன செய்யணும்? பாடசாலைக்கு ஒழுங்காக தலைக்கவசம் அணிஞ்சு ஒழுங்கு முறையாக போங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்தி